இங்க பாசத்தோட உச்சக்கட்டமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கோவம் தான். ஒரு சில பேர் நினைக்கலாம், பாசத்துக்கும் கோவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு. கண்டிப்பா இது 2க்குமே சம்மந்தம் இருக்கு அப்படின்றது இதனால பாதிக்கப்பட்டு அந்த ஃபீலிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எந்தவித உறவாக இருந்தாலுமே அதோட மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது பாசமாக மட்டும்தான் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பாசத்தோட உச்சக்கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு அதிக கோவமே வருது அப்படின்றத நிறைய பேர் லைஃப்பில் உணர்ந்திருப்போம். இதை உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா உறவுகள்கிட்டையுமே நம்மளுக்கு இருந்தால் கூட, அதிகப்படியான கோபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம காட்டுவோமே தவிர, மற்ற இடங்களில் நிறைய பேர் காட்டவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல நம்ம காட்டுற ஒரு கோபத்துக்கும் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட காட்டுற கோபத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிக டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற இடத்துல நம்மளுக்கு வர்ற கோபமானது என்னதான் மற்றவங்க பார்வைக்கு ரொம்ப அகோரமாக தெரிஞ்சால் கூட, நம்மளோட பார்வைக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப கரெக்டாகவும் சாதாரணமாகவும் தான் நம்மளுக்கு தெரியும். இதுவே பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட மட்டும்தான் நம்ம காட்டுற சின்ன கோபம் கூட நம்மளுக்கே பெருசாக தெரியும். அது அதிக அளவுக்கு நம்மளையே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ண வைக்கும். என்றைக்குமே உங்களுக்கு பிடிச்சவங்களோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த கோபத்திற்கான காரணமே நீங்கள் தான் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு சில பேர் நினைப்பாங்க, நீ தான் சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுற, சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மனசில் ஒரு சம்மந்தமே இல்லாத உறவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு சம்மந்தப்படுத்தியிருந்தா அவங்க மேலே அதிகப்படியான கோபமும் பாசமும் வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கோபத்தில் ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் அவங்க பேசுகிறதுக்காக கோவப்பட்ட மாதிரியே தெரியும். பட் அது எந்த விதத்துலேயுமே உண்மை கிடையாது. ஒரு சில பேர்லாம் ஒரு சில இடத்துல கோவமே படக்கூடாது அப்படின்னு அதிக அளவில் பொறுத்து போவாங்க. வெளி இடங்களாக இருந்தால் அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. இதுவே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட எப்போவுமே நம்ம ஒரு நல்ல விதமாக நடந்துக்கணும். அவங்க நம்மளோட கேரக்டரை எந்த விதத்துலையும் எப்போயுமே தப்பாக நினைக்கக்கூடாது. அண்ட் நம்மளை விட்டு விலகவும் கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் அதை மீறியும் ஒருத்தங்க அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்றப்போ, அந்த பாசத்தோட உச்சக்கட்டம் தான் கோவம் அப்படின்னு உண்மையாகவே நேசித்தவங்க உணர்ந்திருப்பாங்க. இதுவே அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காதவங்க பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, எல்லா உறவுகள்லேயுமே இன்றைய காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு கேரக்டரே சரியில்லை, இவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்க அப்படின்னு கூட இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவும் செய்யும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி அன்பானவங்களை இவங்க எதுக்காக காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு கோவத்தை வரவழைச்சி எதுக்காக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது இங்கே நிறைய இடத்துல நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. அந்த கோவத்தின் பின்னாடி இருக்கிற அர்த்தம் கூட, முன்னாடி மாதிரி என்கிட்ட நீங்கள் நடந்துக்கல, என்கிட்ட பேசலை, என்னை எதிர்பார்க்கல, இல்லை எனக்காக எதுவும் பண்ணலை, என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்ற ரீசன்னாலையும், என் மேலே இருக்கிற பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சோ அப்படின்ற பயத்தினாலையும், என்னை விட்டு நீங்கள் எப்போவுமே விலகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தினாலையும் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு புரியறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பாசத்தினால ஆரம்பிக்கிற எல்லா உறவுமே இங்கே கோபத்தின் உச்சத்தில் தான் உடைஞ்சு போகுது அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ அன்பான உறவுகளை என்றைக்குமே கோவப்படுத்தாத அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இது மாதிரி